அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மானத்தை காப்பாற்றினார் விஜய் மல்லையா. காந்தி அவர்கள் பயன்படுத்திய கண்ணாடி, தட்டு, கிண்ணம், செருப்பு போன்றவற்றை நியூயார்க்கில் நடந்த ஏலத்தில் இன்று கலந்து கொண்டு அத்தனை பொருள்களையும் 9 கோடிக்கு எடுத்ததாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு எல்.கே. அத்வானியும் பிரதம வேட்பாளருமான திரு எல்.கே. அத்வானி அவர்கள் நாளை நாகர்கோயிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாடி கட்சி தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி கேட்ட தொகுதியை கொடுக்க முடியாது என்பதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் ராகுல் காந்தி, சோனியா காந்தி நிற்கும் தொகுதிகளில் சமாஜ் கட்சி வேட்பாளர்களை நிறுத்தப்பட மாட்டாது என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் உள்ள ஒரு பத்திரிகை நிறுவனம் சார்பில் 2 நாள் நடைபெறும் கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக பாக் முன்னாள் அதிபர் திரு முஷரப் டெல்லி வந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திபெத்திய சுதந்திர போராட்ட தலைவர் திரு தலாய் லாமா அவர்கள் இந்தியா உலக அமைதிக்காக மேலும் பாடுபட வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தலைமை தேர்தல் அதிகாரி கோபாலசாமி மீது பகையோ குரோதமோ இல்லை என்று அடுத்த தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு நவீன் சால்வா பெருமிதத்துடன் கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உச்ச நீதிமன்றம் வன்முறை சம்பவங்கள் பற்றி நீதிபதி கிருஷ்ணா அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. அதில் அவர் கூறியதாவது, வன்முறைக்கு காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர் ஆகியோர் இரு தரப்பினுமே காரணம் என்றும், அதே சமயம் காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்த தனது அதிகார வரம்பை மீறி நீதிமன்றத்துக்குள் புகுந்து வழக்கறிஞர்கள் மீது அதிகபட்ச பலப்பிரயோகத்தை பயன்படுத்தி தடியடி நடத்தியதாகவும் குற்றம் கூறியுள்ளார். அதேபோல் வக்கீல்களும் குண்டர்களைப் போல் செயல்பட்டுள்ளார்கள் என்று கண்டித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளால் கடத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட சங்கராபுரம் வாலிபர் திரு சைமனின் உடல் இன்று தமிழகத்துக்கு வந்தது. அவருடைய சொந்த ஊரான பிரம்மகுண்டத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் திடீரென்று ஒரு அந்தர் பல்ட்டியை அடித்திருக்கிறார். ஜெயலலிதா என்றாலே எப்போதும் குற்றம் கூறிக்கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் திடீரென்று ஜெயலலிதாவின் உண்ணாவிரதத்தை வரவேற்பதாக தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய மந்திரியும் பாமக இளைஞரணி தலைவருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில் நிருபர்களிடம் கூறியதாவது, இதுவரை நடந்த 30 மாநாடுகள் நடத்தி முடித்திருக்கிறோம் என்று, நாளை பல்லாவரத்தில் நடக்கும் மாநாடு பிரம்மாண்டமாக மொத்தம் 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழனுக்காக குரல் கொடுத்த தியாகியும் இயக்குனருமான சீமானை மீண்டும் சிறையில் அடைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அவரை சந்திக்க சென்ற இயக்குனர் செல்லுமணி, இயக்குனர் சுந்தரராஜ் ஆகியோர் அவருக்காக குரல் கொடுத்ததாக கூறி அவர்கள் இருவரையும் கடலூரில் கைது செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரிசா மாநிலத்தில் இன்று ராணுவத்திற்காக ஏவப்பட்ட ஒரு மிசைல் மிக வெற்றிகரமாக செயல்பட்டதாக ஒரிசாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கான்பூரில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், வரும் காலங்களில் பசு மாட்டுடைய யூரினை குளிர் பானமாக மாற்றி விற்பனைக்கு விடப்படும் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக கான்பூரில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலிய நாட்டில் பல நகரங்களில் இன்று
மிதமான நில நடுக்கம் ஏற்பட்டதாகவும் சேதங்கள் பற்றி விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை என்று மெல்போர்னிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 6 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் எது மேகமூட்டம் தெரியவில்லை. வங்கக்கடலில் மேகங்கள் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.